ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ராயல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஆர் ரேங்க் தான் வந்திருக்கோம். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க லைக்ஸ் இருக்கமெல்லாம் பண்ணி விட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் பீக்கு பக்கமாக பார்த்து இறங்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இறங்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் நான் இந்த பக்கமாக வந்துட்டேன். இங்கனுக்குள்ளே ஒரு டவர் மாதிரி இருக்கும், இங்கனுக்குள்ளே ஒரு டோக்கன் இருக்கும். அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகாமல் இருந்தால் ஓகே தான். ஓடிட்டு இருக்குமோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஹெல்த் பாதியாக குறைஞ்சிருச்சு. நானும் அந்த கேரக்டர்லாம் போட்டு டக்கு டக்குன்னு அந்த பக்கம் ஓடி போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் கன் எடுக்கலான்னு பார்க்குறேன். டக்கு டக்குன்னு போகலான்றதை பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் மெடிக்கிட்டு கூட போடாமல் இருக்காரு. மெடிக்கிட் இல்லையா என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியாது. நான் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. இது என்ன, அது கேளானா காலால் லெவல் 4ன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பக்கமாக போவோம். வீட்டுக்குள்ளே போயாச்சு. இங்கனுக்குள்ளே என்ன இருக்குது, ஹெல்மெட்டு ஓகே, இல்லை ஸ்கோப்பு இது இருக்குது. இதில் அந்த ட்ரவல் கன்று இருக்குது. MP5 ஃபஸ்ட்டு சிப்பு போட்டு நமக்கு இருக்குது. இந்த இதை எடுத்துக்குவோம். இங்கனுக்குள்ளே எனிமி அவனா இருக்கானான்னு நம்மளுக்கு தெரியல. பார்த்துக்கிட்டு அப்படியே போவோம். ஜன்னல் வகைரா எகுதி குறிச்சிட்டு இப்போ பார்த்தா அங்கனுக்குள்ளே எனிமி இருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்குள்ளே நிற்பான் அப்படியே ஆஃப்லைன் பிளேயர் மாதிரி. அவளுக்கு அந்த கேரக்டர், அவன் அந்த பொண்ணும் அந்த மாதிரி தான் கேரக்டர் வச்சுருக்கு போல. நம்ம பக்கத்தில் தான் நிற்கிது. M4A1 போட்டு அடிக்குது நம்மளை. அப்போ பாதி டேமேஜ் குறித்து க்ளோவால் போட்டுக்குருவோம். இவனுக்குள்ளே மெடிக்கிட்டு நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குது. இப்போ மெடிக்கிட்டு போடுறதுக்கு நேரம் இல்லை. ஏதோ ஒரு கேரக்டர் போடுது, இந்த கேரக்டர் டெலிபோர்ட்டேஷன் கேரக்டர். கரெக்டாக அங்கே தான் நிற்கும்னு நினைக்கிறேன். இங்கனுக்குள்ளே போய் நிற்போம். அந்த பொண்ணு இங்கனுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்தாலும் வருவோம். வரலையே, வரல. நம்ம அங்கனுக்குள்ளே போவோம். அந்த பக்கத்தில் கிட்டக்க வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பார்த்தீங்களா, போட்டு ஹெட்டு போட்டு நம்ம நாக்கடிச்சாச்சு. கிளியரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இதில் என்ன இருக்குது, ஓகே உட்பேக்கர் இருக்குது. ஓகே, இதை எடுத்துக்கிறோம். நம்ம அங்கனுக்குள்ளே இன்னொரு ஒரு எனிமி இருக்கேன். அந்த நான் இப்படி ஓரமாக வந்துக்கிறோம் மரத்து பின்னாடி. உங்களை இன்னும் ஒன்ட்டா போட முடியுமா? ஸ்கோப்பே விட மாட்டேங்குது அவன் பக்கத்தில். சரி, அழுத்தியே பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நானும் ஸ்கோப் போட்டுலாம் அடிக்கிறேன். அவன் க்ளோவால் அழுப்பிட்டேன். சரி, எப்படியாச்சும் நம்ம அந்த பக்கம் போவோன்னு பார்த்தோம்னா உங்களை இன்னொருத்தவங்க சாவடிச்சிட்டான் ஒரு தேவி. சரி, அங்கனுக்குள்ளே தான் இருக்கான்னு நினச்சிட்டு இப்படியே நான் போய்கிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் அந்த ஜன்னல்கிட்ட தான் உட்காந்துருக்கேன். அவன் அடிப்பானா மாட்டானான்ட்டு நானும் இருந்தேன். இந்த க்ளோவால் பின்னாடி போய் விழுந்துக்கலான்னு நினச்சேன். இவனுங்களாம் கண்ணி வெடி வச்சுக்கிட்டு இருக்கேன். சவுண்டு வேறு கேட்டுச்சு. இவனுங்களாம் போவோம் தான் ஜன்னல் கிட்ட தான் இருக்கேன். அந்த இப்படி வரையான் பாருங்க. இந்த கண்ணு தான் வச்சுருக்கேன். நான் போட ஹெட்டில் போட்டு நான் குடிச்சு கிளியர் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உள்ளே போய் பார்ப்போம் அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் போட்டிருக்கானான்ட்டு. இது என்ன மெடிக்கிட்டா இதை இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கண்ணி வெடியை. இது உடச்சுட்டு நம்ம அந்த பக்கமாக போவோம். இதில் என்ன இருக்குது, லெவல் 1 பேக்கா, இதெல்லாம் பெஸ்ட்டு. கன்ஃபார்ம் மில்லில் இருப்பாயின்னு நினைக்கிறேன். எனிமீஸு நிறையா பேர் இருக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் 2 கிலோ, நம்மளும் 2 கிலோ எடுத்துருக்கோம். இப்போ இவனுக்குள்ளே போவோம். பின்னாடி அவன் இன்னும் வரல. பின்னாடி யாருமே வரல. இவனுக்குள்ளே அந்த மரம் இருக்குல்ல, அது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுவோம். நம்ம அங்கனுக்குள்ளே சொல்லி வாயமுள்ள அங்கனுக்குள்ளே எனிமி இருக்கேன், வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம சுட வேணாம், சுட்டு காமிக்கணும். இல்லைன்னா அவன் என்ன கண்ணு வச்சுருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அவன் பொறுமையாக இந்த பக்கம் தான் வரேன்னு நினைக்கிறேன். தான் கீழே வந்துக்கிட்டு இருக்கான். எந்த பக்கம் இங்கனுக்குள்ளே படிக்கட்டு இருக்குது, இந்த பக்கம் தான் வருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த மேலே ஏறியா பாருங்க. டேங்கப்பா, நம்மளுக்கு ஈஸியாக போச்சு. மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் போகும்போது அப்படியே பின்னாடி போய் அடிப்போம். 53 ஹெட்டு. இந்த கேரக்டர் டக்குன்னு போனோம்னா அவ்வளோதான். எனக்கு புல்லட்டு நம்மக்கிட்ட இப்போ கம்மியாக தான் இருக்குது. 18 புல்லட் தான் இருக்குது. MP5க்கு என்ன வச்சுருக்கேன்? MP5க்கு புல்லட் இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை. SMG புல்லட்டே வச்சுருக்கல. சரி, நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படி இந்த பக்கமாக போவோம். இந்த போட்டுக்குருவோம். ஓகே, இப்படி போய் இறங்குவோம். உங்களுக்குலாம் எனிமி இல்லையா? ஆமாம், இல்லை. அந்த பக்கம் சொல்லி வாய்மில்ல எனிமி வேண்டாயா. டக்கு டக்குன்னு ஓடுவோம் அந்த பக்கம். இந்த பக்கம் சேஃப் இல்லை நம்மளுக்கு. இதுக்கு பின்னாடி போய் நம்ம ஒளிஞ்சுக்கிடுவோம். இந்த எனிமி வரோம், அந்த வரையான். ஏதாச்சும் அடிச்சிடலாமான்னு பார்க்குறேன். கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. இங்கனுக்குள்ளே நிற்கிறான். டக்கு டக்குன்னு எப்படியாச்சும் போகணுமே. அவன் எங்கே இருக்கேன் இப்போ தெரில. சரி, நம்மக்கிட்ட கிரெனேடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 கிரெனேடோ ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே சும்மா அழிக்கிற மாதிரி அப்படியே பின்னாடி போயிட்டு கிரெனேடு இருக்கான். ஆமாம், 2 கிரெனேடு இருக்குது நம்மக்கிட்ட. டைமரை வச்சு இப்படி தூக்கி போடுவோம். இருக்கானான்னு பார்ப்போம். அவன் அங்கே இந்த பக்கத்தில் இல்லை. சரி, இந்த பக்கத்தில் நிறைய லூட் பாக்ஸ் இருந்துச்சுல. உங்களுக்குள்ள SMG புல்லட் இருக்குது. இந்த
பக்கத்தில் போவோம். அவன் வரான் அந்த அந்த அறிக்கேன் போது பூடு ஹெட்டு தரமான ஹெட்டு போட்டு நம்மக்கிட்ட சூப்பர் மெடிக்கிட்டு இருக்கு. தரமான நம்மளே அடிச்சிட்டியான். டேமேஜ் நம்மளுக்கு எக்குத்தப்பாக போயிடுச்சு. நம்ம டீம்மேட் வேறு ஹெல்ப்னு கேட்டால் ரிவே வேறு பண்ணி விட்டாச்சு. இவன்ட்ட இருக்கிறது ஃபுல்லாக லோட்டு ஃபுல்லாக புறக்கிக்கிட்டு போயிடுவோம். ஓகே இந்த இதுக்கு ட்ரபிள். ஓகே இந்த இது போட்டுக்குருவோம் நம்ம. ஓகே வெஸ்ட்டு டேமேஜாக இருந்துச்சு நம்மளுக்கு. இது வெஸ்ட்டு இது போட்டாச்சு. இவனுக்குள்ளே என்ன இருக்குது? ஹெல்மெட் லெவல் 2 வேஸ்ட் இதெல்லாம். நம்ம டீம்மேட் இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தான் நம்ம டீம்மேட்டு தான் அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம டீம்மேட்டும் ஹெல்ப் மீன்னு அனுப்பிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன். அந்த தலை இப்படி வருது பாருங்க. ஓகே நம்ம நம்ம இப்படி சுற்றிட்டு போய் அடிக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே இந்த இங்கனுக்குள்ளே போய் இந்த கேரக்டர் டக்குன்னு ஓடி போய் இந்த டவருக்கு பின்னாடி புகுந்து அப்படி சுற்றிட்டு போய் நம்ம இப்போ அடிப்போம். நாங்கள் உனக்குள்ளே தான் ஒன்று நீ திரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம பக்கமாக பட்டு. ஹெட்டை பார்த்து அடிப்போம். போடு ஹெட்டை பார்த்து அடிக்கலான்னு பார்த்தா பாடி ஷாட் விழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி குளோவால் போட்டு கொஞ்சம் கிட்டக்கு போயிட்டு MP5 தூக்கிட்டு அடி போடு. ஹெட்டு போடு. நல்லா நொத்து நடிச்சு பார்த்தாச்சு. 5 கிலோ எடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு சிப்பு வச்சுருக்கேன். லெவல் 3 அக்ரேட் பண்ணிக்கிடுவோம். ஓகே இது புல்லட் எல்லாமே ஓகே இதெல்லாமே எடுத்தாச்சு. நம்ம டீம்மேட் அங்கனுக்குள்ளே தான் இருக்காரு. நம்ம டீம்மேட்டு ஏவன்டாமே தேவையில்லாம் ஃப்ரெண்டு தான் இன்வைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கமாக போவோம். இங்கனுக்குள்ளே எல்லா லூட்டையும் பிறக்கி பார்ப்போம். இங்கனுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்றத. இங்கனுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி நம்ம மேலே ஏறி அந்த பக்கமாக போகலான்னு பார்ப்போம். மேலே குதிச்சு ஏறுவோம். நம்ம டீம்மேட்டுக்கு இந்த லூட் பாக்ஸை இது பண்ணி விட்ருவோம். டக்குன்னு அடித்து காமிப்போம். டக்கு நீங்கள் வாங்கன்ட்டு டக்குன்னு வாப்புறோம். லூட் பாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ட்டு கூப்பிடுவோம். மேலே தான் ஏறி வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துட்டார். லூட் பாக்ஸு ஓகே லூட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே கீழே இறங்குவோம். கீழே சைடில் இறங்குனா தான் நம்மளுக்கு டேமேஜ் எடுக்காமல் போகும். நான் இறங்குற மாதிரி இறங்குனா தான் டேமேஜ் போகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்ட்டு ஸ்பீடாக நேராக ஓடிட்டோம்னா நம்மளுக்கு டேமேஜ் ரொம்ப எடுக்கும். அப்படியே கீழே அப்படியே போவோம் அந்த சைடாப்பில். நம்ம டீம்மேட்டுக்கு நம்ம ஓடி வரான்னு சொன்ன பிறகு ஓடி வந்து டேமேஜ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஓகே இது இங்கே என்ன இருக்குது? ஓகே டோக்கன் இருக்குது. டோக்கன் எடுத்துட்டாங்க. உங்களுக்குள்ள வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இதில் என்ன இருக்குது பார்த்துட்டு அப்படியே போய் வண்டி எடுப்போம். நம்ம வண்டி இருக்குது. டக்குன்னு ஓடுவோம். இந்த கேரக்டர் போட்டு ஓடுவோம். ஓகே வண்டிகிட்ட வந்தாச்சு. வண்டி எடுத்துருவோம். ஓகே வண்டி எடுத்தாச்சு. நம்ம டீம்மேட்டையும் கூட்டிகிட்டு நம்ம அப்படியே போவோம். டீம்மேட் வராரா இல்லையான்றதை பார்த்து. டீம்மேட் வேறு அந்த பக்கமாக ஓடிட்டுருக்காரு. எதுக்கு இப்போ அந்த கேரக்டர் போட்டாருன்ட்டே தெரியல. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டர் வரவே மாட்டேங்கிறாரு. ப்ரோ வரவே மாட்டேங்கிறப்பல வர்ற. சரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. வருவாரா மாட்டாரான்னு நினைக்க தெரியல. சரி நம்ம பாட்டுக்கு போவோம். ஆனால் அவரை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. சரி வண்டியை திருப்பிடுவோம். அவர் பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. பின்னாடியே ஓடி வேற வந்துக்கிட்டு இருக்காரு. இப்பயும் பார்ப்போம். இப்பயும் அவர் குத்திக்கிட்டு தான் இருக்காரு. மறுபடியும் நம்ம போயிடுவோம். வரவே மாட்டேங்கிறாரு அவர் தான். சரி இங்கனுங்களா அந்த டோக்கன் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிடுவோம். அவரும் பின்னாடி ஓடி வந்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தீங்களா பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காரு அவரும். இவங்களும் நிற்போம். இப்போ ஏறுவாரா மாட்டாரா பார்ப்போம். ஏறிட்டாரு. இப்போ அப்படியே நம்ம வண்டியை தூக்கிட்டு அப்படியே பீக்கு சைடாக போவோம். இங்கனுக்குள்ளே அப்படியே எனிமி இருக்கானான்றதை பார்த்துக்கிட்டே அப்படியே போவோம். எனிமி இந்த சைடும் இல்லை அந்த சைடும் இல்லை. நம்ம எனக்கு தெரிஞ்சு பீக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பீக்கில் இப்போ சுற்றிக்கிட்டு போவோம். நம்ம அது வரைக்கும் டோக்கன்ஸ் பாதி எடுத்துக்கிட்டே போவோம். ஏன்னா நம்ம செத்தாலும் நம்ம டீம்மேட் செத்தாலும் ரிவைவ் பண்ணணும் நம்ம. ஐயோ இது வேறு தேவலாம் வந்துகிட்ருக்கு. சரி இப்படி போவோம். மேலே இருந்தால் இன்னும் எவனோ ஒருத்தங்க கார் ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கான். அந்த சவுண்டு கேட்குது. அங்கனுக்குள்ளே தான் போகிறான். அவன் டீம்மேட்டை ரிவைவ் பண்ண போகிறான் தான் நினைக்கிறேன். அங்கனுக்குள்ளே வெண்டிங் மிஷின் வேறு இருக்கா. கரெக்டாக ரிவைவ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கான். ஓகே இங்கனுக்குள்ளே இறங்கிடுவோம். நம்ம எனிமி இந்த பக்கமாக தான் வந்துட்டுருக்கேன். ஒரு ஹிட்டு தரமான ஹிட்டு போட்டு அவனுக்கு முடிச்சு விட்டாச்சு. மேலே எவனும் ஒன்று வர்ற. சரி
கிளியர் பண்ணி விட்ருவோம் ஃபுல்லாக. மொத்தம் இப்போ 6 கில் எடுத்திருக்கோம். இவன்ட்டு என்னென்ன இருக்குன்றத ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு மெடிக்கிட் ஒன்று போட்டுருவோம். ஆனால் மெடிக்கிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது போக மெடிக்கிட் மறுபடியும் ஒன்று போட்டுவிட்டு ரிப்பேர் கிட்ட போட்டு விட்ருவோம். ஓகே, இவரை ஏறிட்டாரு. அப்படியே நம்ம போவோம். எந்த சைடு ஜோன் இருக்குது? இந்த பக்கம் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, அந்த பக்கம் இருக்கா ஜோனு? நான் வேறு இந்த பக்கத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். நெட்டு பக்காவுது லைட்டாக. ஓகே, மெடிக்கிட் போட்டுக்கிட்டு அப்படியே ஜோனுக்குள்ளே போயிடுவோம். பீக்கு சைடாக போயிடலாம். இப்போ நம்ம பீக்கு பக்கம் தான் நான் போகலான்னு நினச்சேன். நான் போக முடியல. இப்போ நம்ம பீக்கு பக்கமாக போவோம். இப்படி போவோம். ஓகே, இந்த பக்கமாக போயிட்டு இருக்கோம். இங்குள்ள எனிமி இருந்தால் இருப்பான், இல்லைன்னா இருக்க மாட்டேன். இங்கனுக்குள்ளே இறங்கிடுவோம். நம்ம டீம்மேட் இறங்கி பாருங்க, எனிமி இருக்கான். இந்த கேரக்டர் டக்குன்னு போகும். நெட்டு 999லாம் போயிட்டு இருக்கேன். எனக்கு வேறு பாருங்க, நெட்டு அப்படியே நிற்கிது. மஞ்சள் கலரில் போயிட்டு இருக்கேன். 200 கம்மி போட்டு அவ்வளோவா என்னை முடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 2 பேர் இருக்காங்க. நெட்டு வேறு டவர் கட்டாகுது. அவ்வளோதான், என்னை முடிச்சிட்டானுங்க. பாருங்க, கட்டையை தூக்கிட்டுலாம் என்னை அடிக்கிறானுங்க. நான் இப்படி என்ன தான் பாவ பண்ணிடணும். சரி, நம்ம டீம்மேட்டு தான் இப்போ நம்மளை போய் ரிவைவ் பண்ணணும். எவ்வளோ நேரம் ஆகுமோ? 2000 years later. ரொம்ப நேரம் நம்ம டீம்மேட் அங்கே இங்கேயுமா அலைஞ்சிட்டு ஜோனுக்கு வெளியே இருக்கிற வெண்டிங் மிஷின் பக்கத்துலேயே போய் ரிவைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, ரிவைவ் பண்ணிட்டாரு. சூப்பர் டோக்கனில் தான் ரிவைவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், சூப்பர் டோக்கனில் தான். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, கன்று டாம்சன் கன்று மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். உங்களுக்குள்ளே எனிமி இருந்தாலும் அவ்வளோதான், என் சோழியை முடிச்சுருவானுங்க. பார்த்து இந்த சைடாக நம்ம பார்த்து இறங்குவோம். அந்த வீட்டுக்குள்ளே இந்த பெருசாக ஒரு வீடு இருக்குல்ல, அங்கனுக்குள்ளே இருந்தாலும் இருப்பானுங்க எனிமி. நம்ம அதை பார்த்து தான் இறங்கணும். இந்த பக்கத்தில் இறங்கி பார்ப்போம். நம்ம டக்குன்னு இந்த கேரக்டர் போட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம். நம்ம பூஸ்டர் கேரக்டர் போட்டு வாயில் அந்த கேரக்டர் பேரே பூஸ்ட்னு தான் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதை புல்லட் இருக்குது. புல்லட் எடுத்துகிட்டு இந்த கண்ணை இது மாற்றி விட்டுருவோம். இந்த வீட்டில் எனிமி இருந்தாலும் இருப்பேன். அதான் நான் இந்த பக்கமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்மளை அந்த பக்கத்தில் இருந்தால் பீக்கில் தான் நம்மளை போட்டதில்லை நானுங்க. 2 பேர் அந்த இங்கனுக்குள்ளே இருந்தாலும் இருப்பானுங்க. நம்ம டீம்மேட் வேறு இப்போ ஒருத்தர் ஹேக் பண்ணியிருக்காரு. என் பக்கத்தில் வேறு ஒருத்தன் எனிமி சுட்டுக்கிட்டு இருக்கேன். எவனும் தெரில. எனிமி இருந்தானா அவ்வளோதான், என்னை முடிச்சுட்டாலும் முடிச்சுட்ருவானுங்க. இங்கனுக்குள்ளே தலை தெரியுது. தமிழ் நருட்டோ சுஃப்லன்னு வரையா? சரி, தள்ளி விட்ருவோம். இங்கனுக்குள்ளே எனிமி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். போடு அடிக்கிட்டு வரும். ஓசிக்கில் எடுக்கலான்னு பார்த்தா முடியல. ஆனால் இன்னொருத்தவனை நம்ம அடித்தாச்சு. நீங்கள் எத்தனை பேர் நருட்டோ பார்ப்பீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் நருட்டோ பார்ப்பேன். சுப்ரன் 82 பார்த்துட்டேன். நீங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கனுக்குள்ளே போய் எங்கள் ஹவன்ட்டு இருக்கிற ரூட்டை நம்ம கொஞ்சம் அள்ளிடுவோம். ஓடி போய் எழுதிட்டுமா? ஓகே, லூட்டெல்லாம் நிறையாவது இருக்குது இவன்ட்டு. ஓகே, இந்த கன்று வச்சுருக்கேன். ஸ்கேரு 3 சிப்போட. நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எனிமி வேலை கட்டுது. இன்னும் 3 பேர் தான் இருக்கானுங்களா? இன்னும் நானும் கம்மியாக தான் இருப்பானுங்கன்னு பார்த்தா நிறைய பேர் இருப்பானுங்கன்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கான். ஒருத்தன் தான் இருக்கேன் இன்னும். ஓகே, இங்கனுக்குள்ளே தாம்சன் எடுத்துக்கலாமா இல்லைன்னா என்ன எடுத்துக்கலாம்? MP40. சரி, MP40 எடுத்துக்கிறோம். நம்ம இங்கனுக்குள்ளே ஏறி குதிச்சு இப்படி போய் நம்ம MP40 எடுத்துக்கிறோம். ஓகே, MP40 எடுத்தாச்சு. புல்லட்டு லோடு பண்ணிட்டு எங்கனுக்குள்ளே எனிமி இருக்கேன் பார்க்கலையே நான். ஓகே, அந்த பக்கத்தில் சுட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கேரக்டர் இதை போடுவோம். அந்த என்னை சுட்டியான் பாருங்க. நான் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கேன் பார்த்துட்டேன். இந்த அங்கனுக்குள்ளே தான் சுட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஓடி வரேன் பாருங்க. 20 டேமேஜ் கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. இந்த ரிப்பேர் வேறு இதாக இருக்கா? நம்ம டீம்மேட் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அவரை போய் முடிக்க போகிறாரான்னு தெரிலையே. நம்ம டீம்மேட் வேறு சுட்டாங்கன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. நம்ம டீம்மேட்டை சுட்டாங்கன்னா நான் தரமான டேமேஜ் கொடுத்து ஹெட்டும் போட்டுட்டேன் 50. நான் இது போட்டு அப்படி போயிடலாமான்னு பார்க்குறேன். இல்லை வேணாம், ஜோன் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் வேணாம். அவன் தான் இப்படி வருவான். அங்குள்ள தலையை மட்டும் லைட்டாக கட்டினாலே போதும், நம்ம அடிச்சு முடிச்சுடுவோம். ஹெட்டிலே வச்சு கொடியை மட்டும் போட்டுட்டு டீம்மேட்டு காணா போயிட்டாரு. ஓ, மேலே தான் இருக்காரா? எனிமி வந்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லு தரமான பியூர் ரெட் ஷாட் போட்டு முடிச்சாச்சு. தரமான பூயா எடுத்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபரோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக்ஸ் இருக்கமெல்லாம் பண்ணி விட்டுட்டு வெளிப்பாட்டை நாளில் போட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். டாட்டா, பை பாய், டேக் கேர்.